ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இன்னும் நம்ம பத்திரனா, சாம் கரன், ஜேமி ஓர்டன் இவங்களாம் எப்போ வந்து சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அப்புறம் இந்த சீசன் நம்ம ருத்துவோட ஓப்பனிங் பேரை யார் இருக்க போகிறா, கான்வே ஆர் ரச்சின், அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயர் ஆரி ப்ரூக் வந்து இந்த சீசன் ஐபிஎல்லில் வந்து கலந்துக்க மாட்டார். ஸோ அது ஏன்னா அவரோட நேஷன் இங்கிலாண்டான அவர் இங்கிலாண்டுக்கு இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்ற ரீசன்னால் இந்த சீசன் ஐபிஎல்லில் வந்து கலந்துக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் பிசிசிஐ வந்து ஒரு புது ரூல்ஸை வந்து போட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம எல்எஸ்ஜி ரீடைன் பண்ண பிளேயர் மயங்க் யாதவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட். ஸோ எதுக்குன்னு தெரியல, மேபி சம் இன்ஜுரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து எப்போ ஜாயின் ஆவாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா பிளேயர்ஸுமே இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அப்படின்றப்போ எப்போ வேணால் நம்ம இந்த பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சாம் கரன், ஜேமி ஓர்டன், ஸோ எப்போ வேணால் இவங்க வந்து சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செஷனை ஜாயின் பண்ணலாம். ஸோ மேபி இன்னும் 1 or 2 டேஸில் சாம் கரன் இல்லை ஜேமி ஓர்டனை நம்ம வந்து சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி சாம் கரன் கிளம்புறாருன்னா ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு தான் அவர் வந்து கிளம்புவார். ஸோ அப்போ தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ நம்ம சாம் கரன், ஜேமி ஓர்டன் எப்போ வருவாங்கன்றது. இதில் ஒரு முக்கியமான பிளேயர் யாருன்னா அது நம்ம பத்திரனா தான். பிகாஸ் அவரோட ஆக்ஷன் மாற்றிட்டாரு, அதுக்கப்புறம் அக்யூரசி மிஸ் ஆகுது, ஸ்பீடு மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒரு புவர் ஃபார்மில் இருக்கார். அப்படின்றப்போ நம்ம சிஎஸ்கே கேம்ப் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ண பார்க்கணும். பிகாஸ் அந்த சிஎஸ்கே என்விரான்மெண்ட்குள்ளே வந்து திருப்பி அதே பழைய பத்திரனாவும் வந்தார்னா டீமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும், பத்திரனாக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றப்போ அவர் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர பார்க்கணும். ஸோ பார்ப்போம் அவர் வந்து எப்போ வராருன்றது. ஸோ இவரும் மேபி இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் வந்துருவாருன்றது தான் இப்போதைக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு எந்த பிளேயர்ஸ் அப்டேட் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கான்வே ஆர் ரச்சின், ஸோ அந்த டிபேட்டுக்கு வந்து போவோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு வாரம் இருக்கும் போது ரச்சின் வந்து தலையில் அடிபட்டுருப்பார். ஸோ அப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடவே மாட்டார் அப்படின்னு நினைக்கும் போது இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 2 செஞ்சுரி அடித்து இப்போ வேறு லெவலில் ஃபார்மில் இருக்கார் ரச்சின். ஸோ அதனால் நான் ஒரு போல் கூட போட்டேன். ஸோ ரச்சின் ஆர் கான்வே யார் நீங்கள் வந்து ஓப்பனராக போடுவீங்க அப்படின்றப்போ அதில் 71% வந்து ரச்சினுக்கு தான் ஓட்டு வந்து போட்டிங்க நீங்கள். ஸோ எஸ், நான் அதுவும் ஒத்துக்கிறேன். பிகாஸ் ரச்சின் அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கார். அந்த சைடு கான்வே பார்த்தா அவர் வந்து பெருசாக ஃபார்ம்லே இல்லை. ஸோ இப்படின்னு வச்சு பார்க்கும்போது நம்ம ரச்சின் தான் இப்போதைக்கு ஷுவர் ஷாட்டாக இருக்கார். ஸோ ஆஸ் அ ஓப்பனராக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரச்சினுக்கு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் எஸ், நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம கான்வே தான் ஓப்பன் பண்ணணுன்றது. ஸோ ஆனால் இப்போ ரச்சினோட ரீசன்ட் ஃபார்ம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரச்சின் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக எனக்கு தெரிகிறாரு. ஸோ ருத்து எந்த டிசிஷன் எடுக்க போகிறாரு தான் இங்கே வந்து மெயின். ஸோ ருத்துவுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ யாரை வந்து எடுக்க போகிறாங்கன்னு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம ருத்து வந்து என்ன பண்ணுறாருன்றது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம ரச்சின் ஆர் கான்வே, ஸோ யாரோ ஒருத்தர் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ லைக் கொடுங்க, மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன்னும் வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.